வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இதில் வந்துட்டு இந்த இந்த கண்டென்ட் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் பேச சொல்லியிருக்கேன் நான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லைட்டாக தான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, லைட்டாக தான் சொல்லியிருப்பேன். அது வந்து இப்போது நம்ம சேனல் வந்துட்டு இன்னும் வந்து ஒரு ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால் நிறைய பேருக்கு பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நல்ல வந்து ஒரு 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 சேனலுக்கு என்னங்க என்ன மாதிரி என்ன சொல்கிறது என்ன செய்யலாம் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு பயன்படும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் செய்திக்கக்கூடிய நன்மைகள் இதெல்லாம். சரிங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ போட்டு அந்த வீடியோஸே பார்த்தீங்கன்னா சரியாக வந்துட்டு ஒரு வியூஸ் போகாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கு. சரிங்களா, அதனால தான் அப்போ நான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா, அப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, என்ன நம்ம வீட்டுக்கு அந்த மாமியார் மருமகள் இதில் என்னங்க மாமியார் தான் தப்புன்னு சொல்லிப்பேன். சரிங்களா, மாமியார் தான் சரியில்லைன்னு சொல்லிப்பேன். ஏன் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சரிங்களா, உங்களுக்கு அந்த அந்த வந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பெருசாக வந்து ஒரு வயசுக்கு 30 தான் இருக்கும் இல்லையா. நமக்கு என்ன வயசு இருக்கும், யாருக்கு, மாமியாருக்கு மினிமமாக ஒரு 45க்கு மேலே தான் இருக்கும் இல்லையா. இப்போது இந்த எத்தனை வருஷம் கேப் இருக்குது, கிட்டத்தட்ட மினிமமாக வந்து ஒரு 10-15 வருஷமாவது கேப் இருக்கும். சரிங்களா, அத்தனை வருஷமாக நீங்கள் கேதர் பண்ண நாலேஜுக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னங்க, நம்ம வீட்டுக்கு வாழ வரக்கூடிய அந்த பெண் இருக்காங்கல்ல, அந்த பெண்ணும் என்ன உங்கள் பையன் இருக்காங்க இல்லையா, உங்கள் பையனை வந்துட்டு ஒன்றுன்னு நினைக்கணும் நீங்கள். சரிங்களா, 2 பேர் வந்துட்டு ஒன்று. சரிங்களா, 2 பேரும் ஒரு ஒன்று. அதனால் நீங்கள் வேணால் இந்த மாதிரி வேணால் இருக்கலாம். என்ன, ஒரு பெண்ணு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து வாழ வந்து வராங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனை கூட நீங்கள் வந்துட்டு ஒரு செகண்ட் பர்சனாக வச்சுட்டு உங்களுடைய மருமகளை என்னங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு பர்சனாக நீங்கள் வைக்கணும். சரிங்களா, அதுதான் நீங்கள் உங்களுக்கு செய்துக்கக்கூடிய வந்து ஒரு நல்லது. நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன், இந்த காலத்தில் ஏன் வந்து இந்த வயசான காலத்தில் இத்தனை ஹோமஸு அதே மாதிரி வந்துட்டு அந்த இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஒரு மாதிரியான இந்த சண்டைகள் வர்றது, இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த மாமியார் தான் இருக்குது. மாமியார் அப்படிங்கிற அந்த அம்மா தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்து மூல காரணமாக வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாமனார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாலுமே என்னங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க அதை திரும்ப அவங்க சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, ஏன்னா அவங்களோட நீங்கள் தான் புத்திசாலி அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள நம்ப வச்சுருப்பீங்க இல்லையா. அதானே செய்கிறீங்க நீங்கள். அதானே நீங்கள் செய்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு போன உடனே முதல்ல அந்த வீட்டு நம்ம கல்யாணம் பண்ண அந்த ஆம்பளைங்க அந்த ஜென்ஸை நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப பிளான் பண்ணி கச்சிதமாக செய்யுது. என்ன, முதல்ல அவங்க மூளையை வந்துட்டு வேலை செய்ய விடாமல் பண்ணிடுறீங்க இல்லையா. என்ன, அதனால் உங்கள் மாமனாரால் உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துட்டு வராது. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன, அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை என்னங்க உங்களுடைய மகளா என்ன நீங்கள் வந்துட்டு நினச்சி நீங்கள் பழகணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி ஓகேங்களா, எவ்வளோ ராங்காக இருந்தாலும் சரி நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது. ஏன்னா யாருக்கு தேவை, எதுக்கு, யாருக்கு நீட் இருக்குது, உங்களுக்கு தான் நீட் இருக்குது. சரியா,
இன்னும் 10 வருஷம் கழித்து நீங்கள் வந்து இன்னும் நடப்பீங்கிறாங்க, அது கூட யாருக்கும் வந்து வந்து ஒரு ஒரு உத்தரவாதம் இல்லைங்க. உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு தேவையான வந்து ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மருமகள் அப்படிங்கிற அந்த பெண். அதனால தான் நான் சொல்கிறது என்ன, இது போதும் நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் நீங்கள் நீங்களாம் வந்து நல்லா யோசிப்பீங்கள்ல இந்த மாமியார்கள்லாம். அதனால் நீங்களே யோசிச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செயல்படுங்க. நன்றி.